ஆடி மாசத்துல அம்மன் திருக்கோவில்கள்ல நீங்க கூழ் வார்த்தல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கஞ்சி வார்த்தல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருக்கோவில்ல மட்டும்தான் கஞ்சி வார்த்தல் பாலபிஷேகம் நடக்குது. பாலபிஷேகம் கூட நம்மளுடைய திருக்கரங்களால அம்மனுக்கு நம்ம செய்ய முடியும். கஞ்சி வார்த்தல்ல நம்ம கலந்துக்கிட்டோம்னா உன்னுடைய வீட்டுல கஞ்சி தட்டுப்பாடு வராம பாத்துக்கிறேன்னு அம்மாவே சொல்லியிருக்காங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோம். கஞ்சி வார்த்தல் மேல்மருவத்தூர் சித்தர்படத்துல எப்படி நடக்கும் தெரியுமா? அதாவது மண் களையத்துல இங்க கஞ்சி ஊத்துவாங்க. அங்க வந்து வாங்கிக்கிட்டு அத தலையில சுமந்துகிட்டு வந்து அம்மனை சுத்தி வந்து அதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல எல்லாருடைய கஞ்சியும் ஒன்னா சேர்ப்பாங்க. எதுக்காகனா ஏழை பணக்காரர்கள் இருக்கவங்க இல்லாதவங்க எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம எல்லாருடைய கஞ்சும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அந்த கஞ்சியை அம்மனுக்கு நெய்வேதியமா படைச்சிட்டு அந்த கஞ்சில இருந்து கொஞ்சம் கஞ்சியை நமக்கு கொடுப்பாங்க. அந்த கஞ்சியை குடிச்சு தீராத நோய் தீர்ந்திருக்கு, தீராத பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க வீட்டுல கஷ்டம் இருந்தவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் பறந்து போயிருக்குன்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த கஞ்சி வார்த்தல். அதே மாதிரி பாலபிஷேகம்னு பார்த்தோம்னா நம்ம கையாலேயே வந்து அம்மனுக்கு நம்ம பாலபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கும் நம்ம வீட்டுல இருந்து பால் கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இங்கேயே பால் கொடுப்பாங்க. அதை நம்ம டோக்கன் கொடுத்து வாங்கிட்டு நம்ம பாலபிஷேகம் பண்ணலாம். இந்த வருஷம் பார்த்தோம்னா கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி வருகிற ஜூலை மாதம் 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் நடக்குது. 27ஆம் தேதி கஞ்சி வார்த்தல். அதனை தொடர்ந்து அன்னைக்கே பாலபிஷேகம் இருக்கும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கிரௌடா இருக்கும் பாலபிஷேகத்துக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தங்கி அடுத்த நாளும் பாலபிஷேகம் பண்ணிட்டு போலாம். எல்லாரும் கஞ்சி வார்த்தல் பாலபிஷேகத்துல வந்து கலந்துக்கோங்க.